everyone, நான் Kadambari Murugan. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது another mudra topic. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம இன்னைக்கு ஒரு முத்ரா பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போற முத்ரா ரொம்ப ஸ்பெஷல். மேபி ஒரு travel ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். சோ இன்னைக்கு பார்க்க போற முத்ரா பேர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா Pushan Mudra அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த Pushan Mudra முதல்ல இதோட பேர் எப்படி வந்துச்சு அப்படினு பாப்போம். அதுலயே கொஞ்சம் பெனிஃபிட் நமக்கு தெரிஞ்சிரும். அதுக்கு அப்புறம் நம்ம இதோட benefits, that is spiritual benefits, psychological benefit, அப்புறம் வந்து physiological benefit. இப்போ இப்படி தான் நம்ம பாப்போம். இதான் நம்ம ஆர்டர். சோ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் இந்த முத்ரை என்ன அப்படினு பாப்போம். Pushana அப்படிங்கற வேர்ட் வந்து புஷ்யதி அப்படிங்கற சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ஒரு வினை சொல். அதுல இருந்து வந்தது தான் இந்த பூஷனா. சோ புஷ்யதினா என்ன அப்படினு பார்த்தோம்னா புஷ்யதிங்கிறது ஒரு வளர்தல் அப்படின்னு சொல்லலாம். வளர்தல் ஆர் growth வந்து சொல்றது. வளர்தலை பத்தி நான் சொல்றேன் முத்ரை. அதாவது ஒரு நரிஷ்மெண்ட்டுக்கான முத்ரை அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வளர்தலுக்குரிய இந்த புஷ்யதி அதுல இருந்து வந்தது தான் இந்த பூஷனா அப்படிங்கிறது ஒரு நம்மளோட கடவுளோட பேரு. அவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலுக்கு அடுத்தடுத்த இடத்துக்கு நம்மளோட சோல் தட் இஸ் நம்மளோட ஆத்மாவை அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போற வேலை இவரோட வேலை. அதாவது அடுத்தடுத்து நம்ம மைண்டை வளர்க்கறது தான் இந்த முதிரையோட வேலை அப்படின்னு வச்சுப்போம். மைண்டு, பாடி, சோல் இது எல்லாத்தையும் வளர்த்து விடுறது தான் இந்த முதிரையோட வேலை. ஸோ இப்போ இந்த முதிரை ஆக்சுவலாக 3 முதிரையோட காம்பினேஷன். ஒரு கையில் வந்து ஒரு முதிரையை பண்ண போகிறோம், இன்னொரு கையில் 2 முதிரையை நம்ம மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். டெக்னிக் பார்க்க போகிறோம். ஸோ இந்த முதிரையை எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு கை தட் இஸ் வலது கையில் ஃபஸ்ட்டு நம்ம வியான முதிரை அப்படின்னு நம்ம முதிரை இதை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். குபேர முதிரை அப்படின்னா எப்படி பண்ணுவோம், வியான முதிரை இப்படி வச்சு பண்ணணும். ஸோ இதுதான் வந்து வியான முதிரை. இந்த 2 விரலை இப்படி நீட்டி தட் இஸ் நடு விரலையும் ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலோட நுனியில் வச்சுட்டு இந்த 2 விரல் தட் இஸ் மோதிர விரல் அண்டு நம்மளோட சுண்டு விரல் இது 2த்தையும் நீட்ட போகிறோம். ஸோ நம்மளுக்கு பஞ்சபூதங்கள் நம்ம கைகளில் இருக்கிறது தெரியும். ஸோ ஃபயர் அதாவது நெருப்போட ரெப்ரசன்டேட்டிவான இந்த நம்மளோட தம் ஃபிங்கரை எடுத்து வாயு அப்புறம் ஆகாயம் இந்த 2 தத்துவத்து மேலே இப்படி பிடிச்சி வைக்க போகிறோம். இதுதான் வியான முதிரை. இதுவோ இந்த கையில் இந்த முதிரையை வைக்க போகிறோம். இந்த கையில் அப்பான முத்ரா அப்படின்னு ஒரு முத்ரா நம்ம பார்த்துருப்போம். அந்த முதிரையை இந்த கையில் வைக்க போகிறோம். இந்த அப்பானாங்கிற வாயுவோட வேலை என்னன்னா நம்ம உடம்புல இருக்கிற நச்சுத்தன்மைகளை வெளியேற்றுதல். அந்த ப்ராசஸை இது பண்ணோம். வியானா வந்து நம்ம உடம்புல இருக்கிற சர்க்குலேஷன் ப்ராசஸ். தட் இஸ் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா விதமான நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது பிளட் சர்க்குலேஷன், லிம்ஃப் நோட் சர்க்குலேஷன், அப்புறம் நம்ம உடம்புல இருக்கிற கம்யூனிகேஷன் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிறது இந்த வியானாங்கிற வாயு. ஸோ இது 2த்தையும் தான் நம்ம இப்போ காம்பினேஷனாக ஃபஸ்ட்டு வைக்க போகிறோம். இது ஒரு 10 நிமிஷம் இந்த முதிரையில் இப்படியே இருக்கணும். இருக்கும்போது நம்ம மூச்சு காற்ற நம்ம நல்லா மூச்சை இழுத்து விடணும். ஸோ இப்படி வச்சு இப்படி மேலே பார்த்தா மாதிரி அப்படியே நம்ம தொடைக்கு மேலே வச்சுக்க வேண்டியதான். ஸோ இதான் முதிரையில் 10 நிமிஷம் இருந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா அப்படியே இந்த முதிரையை வலது கையில் நம்ம வச்ச முதிரையை அப்படியே மாற்றி இப்படி வைக்க போகிறோம். இது பிராண முதிரை. நம்ம இதுவும் ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஸோ இதை ஒரு 10 நிமிஷம் அதே மாதிரி மேல் பக்கம் நோக்கி இப்படியே வச்சிட வேண்டியதான். ஸோ இதுதான் இந்த முதிரை பண்ணுற டெக்னிக். கையை நம்ம மாற்றவே போகிறதில்ல. இந்த விரல்களை வலது கை மட்டும்தான் 2 வேரியேஷன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வியான முத்ரா, அடுத்தது பிராண முத்ரா. ஸோ இதை மாதிரி காம்பினேஷனில் பண்ணுறது தான் இந்த பூஷண முத்ரா. ஸோ இப்போ இந்த முதிரையோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம். இதுவும் அதே மாதிரி இருந்துட்டு ப்ரீதிங்கை கான்சென்ட்ரேட் பண்ணோம். தட் இஸ் இன்ஹலேஷன் எக்ஸலேஷன், மூச்சு போயிட்டு வரதை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் நம்ம உடம்புல. ஸோ இது பண்ணுறதுனால பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்ரா பண்ணுறதுனால நம்ம பிராண முத்ராவில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டை, வியான முத்ராவில்
இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட், அப்பான முத்ராவில் இருக்கிற ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட் எல்லாத்தோட காம்பினேஷன் தான் இதோட ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்டும். இது வந்து 3 சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணும். அதுதான் இதோட மெயினான ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். 3 சக்கரங்கள் என்னென்ன அப்படின்னு பண்ணால், கீழே இருக்கிற 3 சக்கரங்கள். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு மூலாதார சக்கரா இருக்குது, அப்புறம் சுவாதிஷ்டான சக்கரா இருக்குது, அதுக்கப்புறம் மணிப்பூரக சக்கரா இருக்குது. இது எல்லாத்தையும், அதாவது இந்த இடங்களுக்கெல்லாம் தான் நம்மளோட இந்த 3 வாயுவும் நம்மளுக்கு போகுது. ஸோ இந்த இடங்கள்ல இருக்கிற எல்லா சக்கரங்களையும் இதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அது ஆக்டிவேட் ஆனால் என்ன ஆகும், அந்த இடங்கள்ல இருக்கிற பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் சரி பண்ணும். எஸ்பெஷலாக எனர்ஜி பிளாக்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இந்த முத்ரை பண்ணதுனால சரியாகும். ஸோ இப்போ வந்து சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்ப்போம். சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நம்ம டாக்ஸின் ரிலீஸ் பண்ணுறோம் அப்பான முத்ராவில், இன்னொரு சைடு பிராண முத்ரா பண்ணுறோம், வியான முத்ரா பண்ணுறோம். வியான முத்ரா பண்ணோன்னா நம்மளோட சைக்கலாஜிக்கல் பெனிஃபிட் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும். நம்மளோட வில் பவர் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் குபேர முத்ராவும் வியான முத்ராவும் ஒன்று தான். ஸோ வில் பவர் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் நம்ம மைண்டில் என்ன நினைக்கிறோமோ அதை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். மெமரி அண்ட் கான்சன்ட்ரேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். பிராண முத்ரா பண்ணாலும் மைண்ட் வந்து பயங்கர எனர்ஜைஸ் ஆகிடும். நம்ம எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு பிராண முத்ரா நம்மளை ஹெல்ப்ஃபுல்லாக வச்சுக்கோம். ஸோ ஒரு சைடில் அப்பான முத்ரா பண்ணி நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவான திங்கிங், நம்ம மைண்டில் இருக்கிற ஏதாவது பிளாக்கேஜ் எல்லாத்தையும் நம்ம ஒரு சைடு ரிமூவ் பண்ணுறோம். இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறோம், நம்மளோட சர்க்குலேஷன் ப்ராசஸ், நம்மளோட மைண்டில் நல்ல புதுசாக நல்ல ஃப்ரெஷ்ஷான எண்ணங்கள், ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு சரி பண்ணி தரத்துக்கு இந்த முத்ரா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மைண்ட் பயங்கர காம் ஆகிடும் இந்த முத்ரை ப்ராக்டிஸ் பண்ணால். மோஸ்ட் ஆஃப் த முத்ராஸ் ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் பண்ணும்போது மைண்ட் ரொம்ப காம் ஆகும். அது ஏன்னா இந்த முத்ரையில் நம்ம ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அண்ட் நம்ம கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாகவே வந்து இந்த முத்ரையில் இருக்க போகுது. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நம்மளோட மைண்ட் வந்து ரொம்ப காம் ஆகிடும். அண்ட் மெடிடேஷனில் அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட். ஸோ ஃபஸ்ட்டு ஃபிசியோலாஜிக்கல் பெனிஃபிட், இந்த முத்ரை மெயினாக நான் வந்து சொன்னதுக்கு காரணம், ஒருத்தர் ரொம்ப நாள் முன்னாடி ஐபிஎஸ்க்கு ஒரு முத்ரை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம் ஆர் இரிட்டேட்டபிள் பவுல் டிசீஸ் ஆர் கிரான்ஸ் டிசீஸ். தட் இஸ் வயிறு சம்பந்தப்பட்டமான டைஜஷனுக்கு சம்பந்தப்பட்ட இந்த டிசீசஸ் எல்லாம் சரியாகிறதுக்கு இந்த முத்ரை வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிபேஷன் வரும், இல்லை ப்ளோட்டிங் வரும், வாந்தி வரும், ஸோ அந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் வரும். இவங்களுக்கெல்லாம் இந்த முத்ரை பண்ணறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட சிம்டம்ஸ் சரியாகி அவங்க உடம்பு நல்லா தேறி வர்றது அவங்களால பார்க்க முடியும். ஸோ 45 மினிட்ஸ் இந்த 2 பொசிஷனையும் முத்ரா 10 நிமிஷம், ஃபர்ஸ்ட் வியானா அதுக்கப்புறம் பிராணா, இந்த 2த்தையும் 10 நிமிஷம் வச்சாலே 20 நிமிஷம் ஆகிடும். ஸோ இன்னொரு ரவுண்ட் 20 நிமிஷம், இன்னொரு ரவுண்ட் 20 நிமிஷம். இதே மாதிரி இந்த கையில் எப்போவுமே அப்பான முத்ரா. இதை மாதிரி ஒரு 3 வேளை ஒரு தடவை சாப்பாட்டுக்கு முன்னாடி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறமும் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இந்த முத்ரை பண்ணால் இவங்களுக்கு கண்டிப்பாக கன்ஃபார்ம்டாக ரிசல்ட் நல்லா தெரியும். அவங்களுக்கு வந்து உடம்பு தேறி வரும், உடம்பு சரியாகும். பட் வந்து அவங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிகிட்டே தான் இந்த முத்ரையை ப்ராக்டிஸ் பண்ணோம். ஏன்னா இது ஒரு சப்ளிமெண்ட் தெரப்பி தான். நான் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன் அதை. ஸோ நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்கள் ஏதாவது சாப்பிட்ற நீங்கள் ஏதாவது மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் எடுத்துக்கோங்க. கூடவே இதையும் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களோட அந்த ஐபிஎஸ் அந்த இரிட்டேட்டபிள் பவுல் சிண்ட்ரம் வந்து உங்களுக்கு சரியாகும். ஸோ இவங்களுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது, இந்த முத்ரை பண்ணதுனால உடம்புல எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ட்ராவல் பண்ணும்போது, எஸ்பெஷலி நம்ம வந்து எங்கேயாவது ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அவங்கெல்லாம் இந்த முத்ரையை வந்து ட்ராவலில் பண்ணிகிட்டே வந்தாங்கன்னா அங்கே வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெளியில் நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த சாப்பாடெல்லாம் டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த முத்ரை வந்து ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இம்ப்ரூவ் பண்ணுது. எதை வந்து நியூரல் சிக்னல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுது. ஸோ பிரெயின் வந்து பயங்கர எனர்ஜைஸ்ட் ஆகிடும் இந்த முத்ரை பண்ணதுனால. ஓவராலாக எனர்ஜி லெவல் வந்து இந்த முத்ரை பண்ணதுனால இன்க்ரீஸ் ஆகும். ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அந்த ஒரு ட்ராவல்னால ஒரு களைப்பு வரும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த முத்ரை பண்ணும்போது அதெல்லாமும் சரியாகும். ஸோ
ஸோ முத்ரை பண்ணும்போது வந்து நம்மளுக்கு லங் கெப்பாசிட்டி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும். ஏன் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீதிங்கில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுறோம். கார்பன் டை ஆக்சைடு வந்து நல்லா வெளியில் போயிட்டு, தட் இஸ் வெளியில் போயிட்டு ஆக்சிஜன் வந்து உள்ளே வர்றதுக்கு இந்த முத்ரை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.